ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ சொல்லி முடித்தோன்னே எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். அதை பிகினராக இருக்கிறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இனிஷியல் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இங்கே 3 விதமாக ட்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ப்ரொலாங்டு இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் an asset, market or data set. An uptrend is characterized by a series of higher peaks and higher troughs. அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இங்கே காலையை தான் அடிக்கடி குறிப்பிடுவாங்க. நீங்கள் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வரும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே உங்களுக்கு காலையை ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? காலை எந்த இடம்லாம் வருதோ அது அப் ட்ரெண்ட். இன்னொன்று, நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ஸ்டாக்கில் அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் செக் பண்ணக்கூடாது, அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது அது அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். அப் ட்ரெண்டு கூடிய பர்டிகுலர் ஸ்டாக்கோ பர்டிகுலர் இண்டெக்ஸ்லையோ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைக்கான ஆக்டிவிட்டீஸை எடுக்கணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கும். சரிங்களா? கன்சிஸ்டன்ட் டிக்ளைன் இன் த ப்ரைஸ் ஆஃப் அன் அசெட், மார்க்கெட் ஆர் டேட்டா செட். டவுன் ட்ரெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை அ சீரீஸ் ஆஃப் லோவர் பீக்ஸ் அண்ட் லோவர் ட்ராஃப்ட்ஸ். அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது அது இன்னைக்கு மட்டும் சரிஞ்சிருக்கிறாது. சரிங்களா? தொடர்ந்து அது சரிஞ்சு வந்திருக்கும் அந்த ஸ்டாக். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதும் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அப்போ டவுன் ட்ரெண்ட் இங்கே மீன் பண்ணும்போது இதில் தான் நீங்கள் செல் பண்ணி பை பண்ணலாம். என்ன செல் பண்ணி பை பண்ணலாம்? எனக்கு நார்மலாக என்ன தெரியும், ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில் இருக்குது, அதை நான் பை பண்ணி 110க்கு விற்றா எனக்கு என்ன இருக்கும், 10 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். இது மார்க்கெட் டவுனில் போகும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இன்ட்ராடேயில் மட்டும் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆப்ஷன்ஸ்லையும் பண்ணலாம். சரிங்களா? அதில் நீங்கள் கேரி பண்ணி போகலாம். ஆனால் ஸ்டாக்கில் நீங்கள் பண்ணும்போது நார்மலாக ஒரு ஸ்டாக் வாங்கி விற்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாக் சரியும் அப்படின்னா 100 ரூபாயில் டேரெக்டாக செல் பண்ணலாம். நீங்கள் செல்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும். செல் பண்ணி 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் திரும்ப நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், 10 ரூபா ப்ராஃபிட்டை உங்களால் எடுக்க முடியும். இன்றைக்கி இருக்கிறதில் இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களும் சரிங்களா, இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இந்த சைட்வே மார்க்கெட், அதாவது ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஹரிசாண்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஃப்ளாட்டாக பார்க்கும்போது ஃப்ளாட் லைனில் ஜிக்ஸாக்காக தெரியும். when a market fluctuates within a relatively narrow horizontal range without a clear uptrend or downtrend direction, this indicates the period of stability in or இன்டிசிஷன். அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கோ இம்மிடியேட்டாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ சைட்வே மார்க்கெட் ரொம்ப உகந்தது. இப்போ நம்ம பெருவாரியாக இந்த மார்க்கெட்டை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா? நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதலும் இருக்கும். இப்போ நான் நெஃப்டியை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நெஃப்டியை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி சொல்கிற விஷயமே என்ன தான், இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைக்கான ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும். நாங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டுன்னு தெரியும் போது அதை டே கன்ஃபர்மேஷனில் மாற்றணும். சரிங்களா? எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு இண்டெக்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கா அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இங்கே மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு அப்ரோச் நமக்கு தெரிஞ்சிடும். வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா அது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது. டே டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், பைக்கான ஆக்டிவிட்டீஸில் நம்ம இறங்குவோம். சரிங்களா? இப்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா செல் அண்ட் பைக்கான ஆக்டிவிட்டீஸில் இருப்போம். இப்போது இது இந்த லெவலுக்கு தான் ரீச் ஆகுமா அப்படிங்கிறத ப்ரீவியஸாக ரெக்கார்ட் இருக்கும். இதை வச்சு தான் பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். இப்போது நான் இங்கே சேனல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்க, அதாவது இதனுடைய ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத பின்னாடி உள்ள, நான் எப்பவுமே சொல்லுவேன், நிறைய பேர் இண்டிகேட்டர் பயன்படுத்தும், நான் அடிக்கடி இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவேன். இண்டிகேட்டர் என்ன பண்ணால் அதாவது பின்னாடி ப்ரீவியஸாக நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து கொண்டு கொடுக்கும். நீங்கள் இதில் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடமும் கரெக்டாக இருக்குது, அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இங்கே நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ 2 லைன் ஏன் வரைகிறேன், இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன். சரிங்களா? செகண்ட் லைன் பாருங்கள், இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கும், இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கும், நமக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கும். இது சரியான இடத்துக்கு தான் ரீச் ஆகுமா, நிறைய இடத்துல என்ன ஆகும்னா ஃபேக் பிரேக் அவுட் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் சிங்கிள் லைன் மட்டும் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல லைன் எடுக்கணும்னு தெரியும். இப்போ இங்கே 3 கேண்டில் இருக்குது.
இந்த 3 கேண்டில் எங்கே லைன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் இதில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் போகிறத மாதிரி தெரியும். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைப்பீங்க. நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, ஃபெயிலியர் வரும், டவுன் ட்ரெண்ட் ஆகும். பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிட் ஆகும். அதனால தான் எப்போதுமே நீங்கள் எடுத்திருக்க இந்த 3 கேண்டில் எது கரெக்ட் அப்படிங்கிறத எது சொல்லும் அப்படின்னா பின்னாடி ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிரும். இந்த இடத்துல ஒரு வியூ இருக்கும். அப்போது இங்கே கனெக்ட் ஆகிற விஷயம் இவ்வளோ தூரம் போகும், கரெக்ட் பக்கானா பக்காவாக ரீச் ஆகும். சரிங்களா? இதில் எந்த விதமான குழப்பமே கிடையாது. இப்படி நீங்கள் ட்ரா பண்ணி பழகும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். டெக்னிக்கல் அனாலிசிஸை ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த ட்ரெண்டில் உங்களால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.